தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் வில்லாகுளம் அருகே 40 நாட்களாக குடிநீர் சரியாக வரவில்லை என்று கூறி பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். மதுரை மாநகர் பகுதியான வில்லாபுரத்தில் 40 நாட்களாக குடிநீர் தண்ணீர் வரவில்லை என பெண்கள் தற்போது காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் தங்களுக்கு இல்லை என அப்பகுதி பெண்கள் தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். வினிதா, மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட வில்லாபுரம் பகுதியில் 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வரவில்லை என்றும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த இந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தற்போது இன்று காலை காலி குடங்களுடன் மதுரை வில்லாபுரம் வழியாக விமான நிலையம் செல்லும் சாலையில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி பகுதியான வில்லாபுரம் 84வது வார்டு பகுதியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமானது இருந்து வருகிறது. இங்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வரக்கூடிய நிலையில் கடந்த 40 நாட்களாக குடிநீர் வரவில்லை என்றும் மேலும் தங்களது பகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்றும் இதனால் இந்த தண்ணீரில் உப்பு கலந்து கழிவு நீரும் கலந்து தற்போது இந்த பகுதியில் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 40 நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்றும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரியிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் இன்று காலை திடீரென 50க்கும் மேற்பட்டோர் மதுரை விமான நிலையம் செல்லும் சாலையில் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது பரபரப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் மதுரை அம்மையாபுரம் போலீசாரும் மதுரை மாநகராட்சியைச் சேர்ந்த அந்த பகுதியைச் சேர்ந்த அதிகாரிகளும் குடியிருப்பு வாசிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த போராட்டமானது தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. மேலும் தங்களுக்கு தேவையான குடிநீர் தண்ணீரை விரைவாக விரைவாக அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் உத்தரவு அளித்ததன் பேரில் இந்த போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.